ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோறு தாறுமாறு. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பிரெட் வச்சு தான் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சமைக்க போறோம். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடலாம், பெரியவங்க நீங்களும் சாப்பிடலாம். ஓகே, இது எப்படி சமைக்கலாம் சொல்லிட்டு வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதுக்கு இன்னைக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். 4 உருளைக்கிழங்கு லைட்டாக உப்பும் மஞ்சளும் போட்டு அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது நம்ம நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு பிரெட் கிராம்ஸ் தேவைப்படுது, அதாவது பிரெட்டு தூள். நீங்கள் கடையில் கேட்டாலே கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம வீட்டிலே மேட் பண்ணிக்கலாம். ஒரு ஹீட்டான தவாவில் ஒரு ப்ரெட்டை வச்சு 2 சைடுமே நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்தால் தான் நமக்கு பிரெட் கிராம்ஸ் நல்லா தூளாக கிடைக்கும். ஓகே, இது நல்லா உருளைக்கிழங்கு மேட்ச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கு கூட வேக வச்ச ஒரு கேரட்டும் 3 பீன்ஸும் ஆட் பண்ணி போகிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா மேட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கோஸ் இல்லை பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு, இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் கிராம்ஸ் ஒரு சின்ன கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், அதாவது 50 கிராம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து ஒரு பெரிய வெங்காயத்துக்கு பொரிய நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான உப்பு போட்டுங்க. இப்போது நீங்கள் ஒரு சப்பாத்தி மாவை எந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துப்பீங்களோ அந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இன்கேஸ் தண்ணியாக இருக்க மாரி தெரிஞ்சிச்சுன்னா, கெட்டியாக இல்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் கிராம்ஸ் பவுடரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். ஓகே, இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம குட்டி குட்டி பாலாக உருட்ட சொல்கிறேன்னா, அப்போ தான் ப்ரெட்டுக்குள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெட்டுக்குள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் இருக்க 4 சைடுமே ப்ரௌனாக இருக்கும்ல, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஏன் நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பாலை வச்சு அதில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். அது இருந்துச்சுன்னு நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டை ஒரு சைடு மட்டும் நனைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 கையை வச்சு நல்லா அழுத்தி எல்லா தண்ணியுமே ட்ரை ஆக்கிடுங்க. ட்ரை ஆக்கிட்டு நம்ம எந்த சைடு நினச்சோமோ அந்த சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பாலை வச்சு 4 சைடுமே நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 சைடுமே நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 கையை வச்சு நல்லா அழுத்தி நல்லா உருண்டையாக உருட்டிக்குங்க. பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. நல்லா இந்த அளவுக்கு பால் மாரி வந்தால் போதும். நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். எல்லாமே அழகாக ரவுண்டாக உருட்டி வச்சாச்சு. இப்போது நம்ம ஃப்ளேவர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக தண்ணி சேர்த்து ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பாலை எடுத்து கார்ன்ஃப்ளவர் லிக்யூடில் வந்து லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் கிராம்ஸில் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா இடமும் அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எல்லா இடமும் அப்ளை ஆகிருக்கு. இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா சுவையான பொட்டேட்டோ மசாலா பிரெட் பால் ரெடி. இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு 1/2 லிட்டர்னு சொல்கிறேன்னா, நம்ம பால்ஸை போட்டு பொரிச்சு இருக்கும்போது லைட்டாக உப்பி வரும். ஸோ அதனால தான் நான் 1/2 லிட்டர் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காய விடுங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பாலை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வரணும். அப்போ தான் உள்ளே இருக்க மசாலாலாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் நல்லா 75% நல்லா குக்காகி வந்திருக்கு. இது இன்னும் டார்க் கோல்டன் ப்ரௌனாக வரணும். பாருங்கள் இந்த அளவு குக்கானா போதும்.
இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுதான் நம்மளுடைய சூடான சுவையான பொட்டேட்டோ பிரெட் பால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும்